அனைவருக்கும் வணக்கம். முக்கியமானது கண் பார்வை தான் நமக்கு முக்கியம். கண் பார்வை சர்க்கரை வியாதிக்கிறவங்க கண் பார்வை மறைக்கும். அதே போல் சதை வளரும், கண்புரை சதை வளர்ந்து பார்வை மறைக்கும். அதே போல் கண்களில் கருவில் வெள்ளை பூப்படுதல்னு சொல்லுவாங்க. வெள்ளையாகிடுச்சுன்னா கண் பார்வை மறைக்கும். இதுக்கு ஒரு சிறிய எளிய வழிமுறைகள் சொல்கிறேன். முதல்ல மூக்கிரட்டைக்கீரை தரையில் படர்ந்து இருக்கும். சர்க்கரைக்கும் சாப்பிடலாம், கல் கரைக்கும். அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சோம்னா கல் கரையும், சர்க்கரையும் கண்ட்ரோல் வரும். அதனுடைய மூக்கிரட்டையை எடுத்து அதனுடைய தழைகளை அரைச்சி 2 சொட்டு கண்களில் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்புரை நீங்கி கண் பார்வை நல்லா தெளிவடையும். வெள்ளை பூப்பட்டிருந்தாலும் சரியாயிடும். அதே போல் அம்மன் பச்சரிசி ஆண்மைக்கு நல்லது. அதன் விதைகளை சாப்பிட்டா அம்மன் பச்சை தழையை அரைச்சி 2 சொட்டு கண்களில் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்புரை சரியாகும். கண்ணில் பூப்பட்டு கண் பார்வை போயிருந்தாலும் கண் பார்வை தானாக வரும். அதே போல் நம்ம கீழாநெல்லி தண்டுகளிலிருந்து சாறை எடுத்து அதில் விளக்கெண்ணெய் கலந்து 2 சொட்டு நைட்டில் விட்டு வந்தீங்கன்னா கண்புரை சரியாகும், கண் பார்வை நல்லாகும். அதே போல் நம்ம தொட்டாஞ்சினி இலை சாறை எடுத்து அதனுடன் குதிரை மூத்திரம் கலந்து 2 சொட்டு டெய்லி காலை மாலை 2 வேளை 1 வாரம் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் பூப்பட்டது சரியாகி கண் பார்வை தெளிவடையும், கண்புரை சரியாகும். அதே போல் பனைமரத்தினுடைய குருத்து அனலில் காட்டணும். நெருப்பில் காட்டிங்கன்னா கொஞ்சம் சுருங்கி சாறு வரும். அந்த சாறை எடுத்து 2 சொட்டு டெய்லி நைட்டில் விட்டுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை தெளிவடையும். அதே போல் முள்ளங்கிச்சாறு, காட்டு முள்ளங்கிச்சாறுன்னு சொல்லுவாங்க. காட்டு முள்ளங்கிச்சாறு எடுத்து 2 சொட்டு விட்டுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும். அதே போல் பொன்னாங்கண்ணி கீரையினுடைய தலையில் தேய்ச்சி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா கண் பார்வை நல்லா தெளிவடையும், கண் பார்வை நல்லா தெளிவடையும், கண்ணில் குறைவு அதெல்லாம் சரியாயிடும். அதே போல் ரத்த வாந்தி எடுப்பாங்க. அடிக்கடி இருமி ரத்தம் வாந்தி வர்றது, தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் வாந்தி வரும், ரத்தம் வரும் கலந்து அவங்களுக்கு அதிமதுரை பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருங்க. சந்தனப்பொடி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருங்க. பசும்பாலில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி நின்றுடும். அதே போல் நம்ம அரசம்பட்டையை எரித்து சாம்பலை எடுத்து அதை சுத்தமான நீரில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி நின்றுடும். அதே போல் ஆப்பிளை இந்து உப்பு கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி நின்றுடும். அதே போல் பல் இருகு ரத்தம் வரும், இடுகு கட்டிக்கு வீக்கம் வரும், பல்லுகளில் ரத்தம் வரும் பல் வளர்க்குனா. அது மாதிரி இருக்கிறவங்க இந்த அத்தி மரத்தினுடைய இலைகளை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வாய் கொப்பிச்சிங்கன்னா சரியாயிடும். அதே போல் வாயில் நல்லெண்ணெய் வச்சு வாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வாய் கொப்பிச்சுன்னு வந்தீங்கன்னா அதுமாரி நின்றுடும். அதே போல் நம்ம பண்ணணும். அத்தியில் வச்சுன்னா எலுமிச்சம்பழம் சாறு ஒரு டம்ளர் தண்ணியில் விட்டு அதை வாய் குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் ஒரு பல் வீக்கம் சரியாயிடும். அதே போல் ஆலம் விழுது முனையும் மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்கினாலும் சரியாயிடும். அதேமாதிரி ஆப்பிளை மென்று 1 நிமிஷம் வாயில் வச்சு முழுங்கினாலும் பல்லுகளுக்கு ரத்தம் வர்றது சரியாயிடும். நன்றி, வணக்கம்.